எங்கூரு எங்கூரு சந்தன ஏங்க இன்னும் தாங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதான் சரவண செல்வி மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுல, அப்புறம் என்ன? இல்ல பேபி, கல்யாணத்தை ஒரு வாரத்துல முடியறேன்னு சொல்லிட்டேன். ஆனா அது எப்படி நடக்கும் என்னன்னு யோசிச்சாலே டென்ஷனா இருக்குது. ஏங்க நீங்க என்ன டென்ஷன் கூடவுனா? ஒண்ணு மாத்தி ஒண்ணு யோசிச்சு டென்ஷன் ஆயிட்டே இருக்கீங்க. கல்யாணம்லாம் நல்லபடியா நடக்குங்க. அதை நினைச்சுலாம் டென்ஷன் ஆகிறதுக்குலாம் ஒண்ணுமே இல்லைங்க. நல்லபடியா நடக்கும் தான். ஆனா அதுக்கு முன்னால வர பிரச்சனையெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் நான் யோசிச்சு நிறைவேறேன். நம்ம ரொமான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்பெல்லாம் இவங்க டென்ஷனாவே இருக்காங்க. இவங்க இப்படி டென்ஷனாவே இருந்தா நம்ம எப்படி ரொமான்ஸ் பண்றது? ரவுடி பேபி எப்படியாவது ரொமான்ஸ் பேபியா மாத்தணும். என்ன பண்ணலாம்? அத பண்ணலாம். இப்ப எதுக்கு அப்பா போட்டோ எடுத்து வந்துக்கிறா? இவர் கூட சில பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது இருக்குங்க. ஏங்க மாமனார் மருமகனுக்குள்ள 1000 இருக்குங்க. அது நாங்க பேசிக்கிறோம். உங்களுக்கு என்ன? நீங்க இந்த நடக்க போற கல்யாணத்தை பத்தி யோசிச்சு டென்ஷன் ஆயிட்டு இருந்தீங்களா? அதை பண்ணுங்க. போங்க போங்க. வாங்க மாமா, நாம இப்ப பேசுவோம். மாமா, இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஏதோ ஒரு குறை தெரியுதே. அது என்னன்னு பார்த்து முதல்ல அதை சரி பண்றேன். என்னவா இருக்கும்? ஏங்க உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? எனக்கு அப்பா தான் தெரிறாரு. எனக்கும் அவர் தான் தெரியுறாரு. ஆனா ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதே. இருக்கும். பூ மிஸ்ஸிங்க. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துறேன். வந்துறேன் மாமா. என்னாச்சு உனக்கு? எது இப்படியெல்லாம் பண்ணிடுறான்? இன்னும் புரியலையே. இத பார்த்தாது உங்களுக்கு ஏதாவது தோணுதா? இல்ல. பாத்தீங்களா மாமா? நான் மாமா கிட்ட கேட்டுக்கிறேன். மாமா, நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இத புடிங்க. கொடுங்க. இப்பதான் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. மாமா, நேத்து என் கனவுல வந்து எப்ப மாப்பிள்ள என்ன தாத்தா வாக்க போறீங்கன்னு கேட்டீங்க. மாமாவோட ஆசையை நிறைவேற்றதானே ஒரு மாப்பிள்ளையோட கடமை. அதனால்தான் உங்க ஆசையை நிறைவேற்றலான்னு முடிவு பண்ண. அது எனக்காக இல்ல மாமா, உங்களுக்காக. உங்களுக்காக மட்டும்தான்.
ஆனா அதுக்கு இந்த ரவுடி பேபி கோஆபரேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்களே. எப்ப பார்த்தாலும் மத்தவங்க பிரச்சனை தீர்த்து வைக்கிறதே ஒரு குறிக்கோளா முழு வேலையா பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி எல்லாம் இருந்தா எப்படி மாமா நான் மட்டும் உங்க ஆசையை நிறைவேற்ற முடியும்? காலாகாலத்துல நடக்க வேண்டியதெல்லாம் நடந்தா தானே ஜூனியர் பேபிஸ் எல்லாம் வருவாங்க மாமா. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க மாமா, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. நீங்க என் கனவுல வந்த மாதிரி உங்க பொண்ணு கனவுலயும் போயிருக்கணும். என்கிட்ட சொன்னது அவங்க கிட்டே சொல்லி இருக்கணும். இட்ஸ் ஓகே, நீங்க அவங்க கனவுல தான் போகாம விட்டீங்க. அட்லீஸ்ட் இப்போ வாச்சு நீங்க சொன்னது செய்யறதுக்காவது ஒரு உத்தரவு கொடுத்துருங்களேன். அத பார்த்தாச்சும் உங்க ரவுடி பேபிக்கு புரியுதா பாப்போம். மாமா எல்லாம் நல்லதே நடக்கணும் மாமா. மாமா சூப்பர் மாமா, சூப்பர் மாமா. பாத்தீங்களா, பாருங்க மாமாவே உத்தரவு கொடுத்துட்டாரு. இது போதும் மாமா, இது போதும். என் மாமா சொன்னது கேட்கலனா என் மாமா கோச்சிப்பாரு. அப்படியா? அப்படித்தானே மாமா? சொல்லுங்க மாமா. ஏங்க பாருங்க பாருங்க பாருங்க. அப்பா ஆமா சொல்லி மாமா தலையாட்டி இருக்காரு. எப்போ எப்போ ஆமான்னு சொன்னாரு? ஏங்க அவர் பூ போட்டு சொன்னா நீங்க அப்பவும் பார்க்கல, நல்ல மண்டையாட்டினா நீங்க அப்பவும் பார்க்கல, எதுவுமே பார்க்காம எப்ப ஆமா சொன்னார் மட்டும் கேக்குறீங்க. என் அப்பா ஆண்ட நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? ஏங்க இது நாங்க பித்தலாட்டமா இருக்கு. இதுல என்ன பித்தலாட வேண்டியிருக்குது? என் அப்பா ஆண்ட நான் பேசுறேன். அது அப்படி இல்ல. இப்ப நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இப்ப நீங்க நடுவுல பூந்து ஏதாவது பேசி அவர் கன்ஃபியூஸ் ஆயிட மாட்டாரு? ஆமா நீங்க என்ன பேச போறீங்க? உனக்கு உத்தரவு குத்தாருல, அதே மாதிரி எனக்கு உத்தரவு கொடுக்குறாரான்னு பாக்க போறேன். ஏங்க அவரே மேல ரொம்ப பிஸி, நானே அவர் இழுத்து வச்சு பேசிட்டு இருக்கேன். இல்ல நானும் பேச போறேன் அவர் டிஸ்டர்ப் பண்ண பாக்குறீங்க. அதான் அவர் எனக்கு உத்தரவு கொடுத்துட்டார்ல, அது போதுங்க. இல்ல மாமா? இல்லையா இருக்குதான்னு அவர் சொல்லிட்டோம். என் அப்பா ஆண்டா நான் பேசிக்கிறேன். அப்புறம் உங்க இஷ்டம். சொன்னா கேட்கணும். அப்பா கண்ணுக்கு முன்ன ஏதாவது அநியாயம் நந்தா அது தட்டி கேட்காம இருக்க கூடாதுன்னு நீங்க தானே என்னாண்ட சொல்லி கொடுத்து வளர்த்தீங்க. செல்விக்கு நந்த அநியாயத்தை நிரூபிச்சு இன்னும் ஒரு வாரத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணுங்கிற முடிவுல இருக்கிறேன். கல்யாணத்துல எதுவும் தப்பாயிடக்கூடாதுன்னு அதை பத்தி மட்டுமே சிந்திச்சுன்னு இருக்கிறேன். இந்த கல்யாணத்தை நட்டு விடாம சில தீய சக்திங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்ணிருக்கிறாங்க. இது தெரியாம உங்க மாப்பிள்ள வந்து நீங்க உத்தரவு குத்துட்டீங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. அதுவும் இவ்வளோ நாள் கூடவே தான் இருந்தேன், அப்பெல்லாம் இல்லாம இப்போ வந்து சொல்லி இருக்கிறாரு. செல்வியோட கல்யாணம் நல்லபடியா நந்து முடியட்டும், அதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நான் இந்த சிந்தனையில இருந்து மத்த எந்த சிந்தனைக்கும் போக கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்ப முக்காவாசி நியாயம் தான் செல்விக்கு கட்சிக்குது. முழு நியாயமும் கிடைக்கணும்னா அவளுக்கு கல்யாணம் நடக்கணும். அது வரைக்கும் நாங்க சில சந்தோஷத்தை தள்ளி வைக்கதான் நல்லது. ஏங்க இதெல்லாம் அநியாயங்க. இந்த மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி அவங்க கல்யாணம் நடக்கிறதுக்கும் நமக்கு இது நடக்கிறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? சம்பந்தம் இருக்குது. அப்பா நான் நினைக்கிறது சரின்னா நீங்க எனக்கு உத்தரவு கொடுங்க. நானே கையால் தட்டி தான் உத்தரவு வாங்கினேன். இப்ப இவங்களுக்கு மட்டும் உத்தரவு கொடுத்துறாராகும். சும்மா ஒருவேளை நம்மள மாதிரி இவங்களும் கையால் தட்டி விட்டுருவாங்களோ? வாய்ப்பு இருக்கு. ஏங்க செவுத்த விட்டு தள்ளி நில்லுங்க. ஏன் நானும் உன்ன மாதிரி கையால தட்டி பூவை உழ வச்சிருவேன் பாக்குறியா?
இவங்க எப்ப பார்த்தாங்க? மாட்டிக்கிட்டோமோ? ஹலோ, அப்பா உத்தரவு கொடுப்பாரு. அப்பா உத்தரவு கொடுங்கப்பா. உத்தரவு கச்சிச்சி. இதெல்லாம் ரொம்ப அநியாயமாமா. நீங்க இப்படி சிரிச்சுட்டே இருங்க, அப்புறம் எப்படி பேர பிள்ளைங்களா வருவாங்க? இதெல்லாம் கூட பரவாயில்ல மாமா. மோட்டர் சிங்கிள் முத்தன சிங்கிள் அவன் என்ன பார்த்து நீ கல்யாணம் ஆனாலும் மோட்டர் சிங்கிள் தான் சிரிப்பா சிரிக்கிறான். என் நிலைமை இப்படி இருக்கு. மக்களே, என்ன இப்படி பாக்குறீங்க? சும்மா என்னையே திட்டாதீங்க. இந்த ரொமான்ஸ் நடக்காம இருக்கிறதுக்கு நான் மட்டுமே காரணம் இல்ல, உங்க ரவுடி பேபி தான் காரணம். கொஞ்சம் அவங்களே திட்டுங்க. சத்யா, நாங்க வீட்டுக்கு கிளம்புறோமா? வரோம் தம்பி. சரிம்மா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. இந்த கல்யாண வேலை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எந்த டென்ஷன் இல்லாம நிம்மதியா இருங்க. என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? இல்லம்மா, நாங்க இப்போ நம்ம ஏரியாவுக்கு போனா ஏரியா ஆளுங்க என்ன சொல்லுவாங்களோன்னு பயமா இருக்குமா. செல்வி கெட்டு போயிட்டான்னு ஆளாளுக்கு தப்பா பேசுவாங்கம்மா. அதனால எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலம்மா. அப்ப எதுக்கு நீங்க ஏரியாவுக்கு போறீங்க? இங்கே இருங்க. இங்க உள்ளவங்களுக்கு ரூம காணோம், இடத்த காணோம். இதுல இதுங்களை வேற எங்க தங்க வைக்க போறாங்களா? ஒருவேளை நம்ம ரூம காலி பண்ண சொல்லிடுவாங்களோ? இங்க ரூம் தான் இருக்குதுல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிளையும் சேர்த்து கூட்டின்னு போங்க. அப்ப யாரும் எதுவும் பேச மாட்டாங்களா? என்ன உங்க பேபி, இவங்க இங்கே இருக்கலாம்ல? நானும் இதாங்க நினைச்சேன், நீங்களும் அதே சொல்லிட்டீங்க. பிரபு, இது கொஞ்சம் கூட சரி. எது சித்தப்பா? கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இவங்களை தங்க வைப்ப? கல்யாணம் தான் ஏற்கனவே முடிச்சிச்சா சித்தப்பா? நடக்க போறதே ஃபார்மாலிட்டிக்கு தானே, அப்புறம் என்ன? ஏங்க, இவங்களை கூட்டிட்டு போய் மேல இருக்க ரூம்ல தங்க வைங்க. அப்பாடி, நம்ம ரூம் தப்பிச்சது. கூட்டிட்டு போமா. வாங்கம்மா, வாசல். சரிம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். போயிட்டு வா. வசந்தி அக்கா. கொடு, நீ போ.
சத்யா வா சாப்பிடு. நீங்க சாப்பிட்டீங்களா? ம், நான் சாப்பிட்டேன். நீ உட்காரு. ஆ. எங்க போற? நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லக்கா, இனிமே தான் சாப்பிடணும். அப்போ வந்து சாப்பிடுங்க வாங்க. இல்லக்கா, ஐயாவும் அம்மாவும் சாப்பிடுறாங்க. நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோமே. அவங்க சாப்பிட்டா என்ன? டேபிள்ல தான் இடம் இருக்குதுல்ல, வாங்க வந்து சாப்பிடுங்க. ஐயோ சத்யா, சொன்னா கேளுமா. வேணாமா, நாங்க இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிறோமா. ஏன்? உட்கார்ந்து சாப்பிடுறதுக்கு தானே அந்த டேபிள். வாங்க. அட வாங்கம்மா. வா செல்வி. அக்கா வாங்கம்மா. வாங்கண்ணா. உட்காருங்க. செல்வி உட்காரு. உட்காருங்கம்மா. ஏதோ பெரிய கலவரம் நடக்க போற மாதிரி இருக்கு. வீரசிங்கம், என்ன நடந்தாலும் சாப்பாட்டுல கவனமா இருடா. நமக்கு சோறு தான் முக்கியம். அம்மா உட்காருங்கம்மா. ஏன் தயங்குறீங்க? உட்காருங்க. அத்தையா சொல்றாங்கல்ல, உட்காருங்க 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 உட்காருங்கம்மா. உட்காருங்க உட்காருங்க. ஏய் செல்வி, நீயும் உட்காரு. வா உட்காரு. இந்தா. சாப்பிடுங்க சாப்பிடு. ஐயோ, என்னங்க? அனிதா, ஏய் நினைச்சேன். டேய் சரவணா,